Hi everyone, நான் உங்க பிரபாகரன் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியல்ல எப்படி ஒரு searchable drop-down லிஸ்ட்டை drop-down நம்ம பண்ணிருப்போம்ல டேட்டா வேலிடேஷன் மூலமா பண்ணுவோம்ல அது எப்படி searchable drop-down லிஸ்ட்டா அழகா ஈஸியா கிரியேட் பண்றதுன்றதை தெரிஞ்சுக்க போறீங்க. கட்டாயமா ஃபுல்லா பார்க்கும்போது எப்படி நீங்க பண்ண முடியும்ன்ற அந்த கிளாரிட்டி வரும்ன்றதுனால ஃபுல்லா பார்க்கிறது ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். searchable drop-down லிஸ்ட்டை எக்ஸல்ல எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு சின்ன கால்குலேஷன் ஆர் ஃபார்முலா ஒரு ஃபார்மேட்டட் டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இந்த இடத்துல டிராப்டவுன் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல என்ன லெட்டர் இருக்கோ அதுக்கு தகுந்த நேம்ஸ் மட்டும்தான் இங்க இருந்து இந்த டிராப்டவுனில் பிக் ஆகுது. எக்ஸாம்பிள் ஏன்னு நான் கீப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிராப்டவுனில் வர்ற லிஸ்ட் எல்லாமே வர்ற நேம் எல்லாத்துலேயுமே ஏன்ற கேரக்டர் இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏஎஸ்ன்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஏஎஸ் இருக்கிற மாதிரியான நேம் மட்டும்தான் வரும். ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல ஏஎஸ் இருக்குன்னா அந்த நேம் லிஸ்ட் ஆகும். பாருங்களேன், இந்த இடத்துல நான் டைப் பண்ணும்போது இங்கே ஒரு சில கால்குலேஷன் நடக்குது. இந்த இடத்துல அந்த நேம் ஃபில்டர் ஆகுது. இங்கே ஃபில்டர் ஆகுற நேம் மட்டும்தான் இந்த இடத்துல வருது. இதே கான்செப்டை நான் இந்த இடத்துல இந்த ஷீட்டையும் வச்சு சொல்லி தருவேன். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக, சரிங்களா? கீப் பண்ணுறது மட்டும்தான் ட்ராப் டவுனில் காமிக்கும். இந்த இடத்துல நான் வந்து எஸ் ஏன்னு கீப் பண்ணுறேன், ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுறேன், எந்த நேமுமே இல்லை, அதனால வந்து எரர் அடிக்குது. நான் எஸ் மட்டும் கீப் பண்ணிவிட்டு ட்ராப் டவுனை கிளிக் பண்ணும்போது எஸ் இருக்கிற நேம்ஸ் எல்லாம் வருது. அதே மாதிரி ஈயை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராப் டவுனை கிளிக் பண்ணும்போது எந்த நேம்லலாம் ஈ இருக்கோ அந்த நேம் மட்டும் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டைமில் தேவைப்பட்டிருக்கும். இன்வாய்ஸை க்ரியேட் பண்ணும்போது ஆர் ஒரு ரிப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் பண்ணும்போது டேஷ்போர்டு மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ட்ராப் டவுன் தேவைப்பட்டிருக்கும். சர்ச்சபிள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு. நார்மல் ட்ராப் டவுனில் இந்த மாதிரி வராது. நீங்கள் டேட்டா வேலிடேஷன் மூலமாக அசைன் பண்ண எல்லா நேமுமே லிஸ்ட்டில் வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி டைப் பண்ணுறதை பேஸ் பண்ணி வராது. சரி, ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சாம்பிள், ரைட்? இப்போ நம்ம ரியலாகவே இந்த பெரிய டேட்டா கூட இதே கான்செப்டை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பார்க்கும்போது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு சொன்னோம் இல்லையா? கட்டாயமாக பாருங்கள், வரும். இந்த இடத்துக்கு போய்டலாம், ஷீட் 3க்கு போய்டலாம். இந்த இடத்துல நேம்ன்ற இடத்துல நான் ஒரு நேமை டிஸ்பிளே பண்ண போகிறேன், ட்ராப் டவுன் மூலமாக பண்ண போகிறேன். நார்மலாக நீங்கள் இந்த இடத்துல உள்ள எல்லா நேம்ஸையும் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக ட்ராப் டவுன் க்ரியேட் பண்ணுறதுக்கு டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே போவீங்க. அதில் இந்த செட்டிங்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட்ன்ற ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணுவீங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுனு செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்லாமே வரும், ரைட்? இந்த இடத்துல எல்லாமே வரும். நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏபின்னு டைப் பண்ணி டேப் கொடுத்தீங்கன்னா ஏபின்ற நேம் இல்லைன்னு காமிக்கும். ஆர் ஏபின்னு கொடுத்துட்டு இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணாலும் திட்ட தான் செய்யும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக செலக்ட் ஆகும். இதை தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியாது. நார்மல் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் டேட்டா வேலிடேஷனை யூஸ் பண்ணி பண்ணுற லிஸ்ட்டில் இதுதான் உங்களால் பண்ண முடியும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ணி ட்ராப் டவுனை கிளிக் பண்ணும்போது டைப் பண்ண அந்த கீவேர்டுக்கு ரெலவெண்ட்டான நேம்ஸ் மட்டும் தான் ஃபில்டர் ஆகி வரப்போகுது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா பேஸ்ன்னு சொல்கிற இந்த இடத்துல ஒரு டேபிள்னு சொல்கிற இந்த இடத்துல ஒரு சின்ன கால்குலேஷனை பண்ணணும். இந்த கால்குலேஷன் பண்ணுறதுக்கு, இந்த கான்செப்டை பண்ணுறதுக்கு பேசிக்கலி நிறைய சோர்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. ஆனால் அது எல்லாமே பழைய காலத்தில் பண்ண, பழைய எக்ஸலில் பண்ண கான்செப்டை அதில் மட்டுமே ஒர்க் ஆகிற ஃபார்முலா வச்சு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை உங்ககிட்ட ரொம்ப பழைய வெர்ஷன் ஆஃப் எக்ஸல் இருக்குது, அது ரொம்ப பழசு, நிறைய ஃபார்முலாஸ் இருக்காதுன்னு தோணும்போது நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. பட் இந்த டியூட்டோரியலில் புதுசான எக்ஸல் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஃபியூச்சரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது கூட இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். முதல்ல நம்ம போட போகிற ஃபார்முலா SEARCHன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் என்ன பண்ண போகுது, இந்த இடத்துல டைப் பண்ணுற நீங்கள் ட்ரை பண்ணுற அந்த நேமை அங்கேருந்து சர்ச் பண்ணி லிஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ண போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. கமா கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ஃபீல்ட்லேயே இந்த இடத்துல டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டை நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம், தெரியுது இல்லையா? கமா கொடுத்துடலாம். எந்த இடத்துல போய் இது தேடி லிஸ்ட்டாக எடுக்க போகுதுன்ற நம்ம லிஸ்ட்டை நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல உள்ள டெக்ஸ்ட்டில் தான் அந்த டைப் பண்ணுற கண்டென்ட்டை தேடணும், டேட்டா பேஸில் தான் தேடணும் இல்லையா? ஸோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம டைனமிக் அரேன்ற கான்செப்டில் டீல் பண்ண போகிறோன்றதுனால ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கமா கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் நம்பர்ன்ற இடத்துல நீங்கள் பேசிக்காக 1 கொடுக்கலாம், இல்லைன்னா பிளாங்காக கூட விடலாம். பட் 1 கொடுக்கறது நல்லது. என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் ஃபார்முலாவை போட்டேன், ஆனால் கீழெல்லாம் கூட அந்த ஃபார்முலா ஃபில்ட் ஆகிருக்கு. இந்த கான்செப்ட்டுக்கு பேர் ஸ்பில்லுன்னு சொல்லுவோம்ல, லேட்டஸ்டான டைனமிக் ஃபார்முலாஸ்லாம் இப்படி தான் ஒர்க் ஆகும். நம்ம செலக்ட் பண்ணுற இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் இருந்துச்சுன்னா அவுட்புட்டும் ரேஞ்சாக வரும், இந்த மாதிரி டைனமிக்காக வரும். சரி, இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது, நம்ம நிறையா பேசியிருக்கோம். இப்போ இந்த கான்செப்டை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஏன் 1 வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே கீ பண்ணப்படலை இல்லையா. நான் ஏபின்னு கீ பண்ணிவிட்டு டேப் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஏபி கீ பண்ணதுனால இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே எரர் அடிக்குது. விச் மீன்ஸ் ஏபின்ற கேரக்டர் கம்பைண்டாக ஏவும் பியும் பக்கத்தில் எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, வேறு எதையாவது கீ பண்ணி பார்ப்போம். ஏவை மட்டும் கீ பண்ணி ஒரு டேபை கொடுப்போம். கொடுத்துட்டு இங்கே பார்க்கும்போது நிறைய இடத்துல நம்பர்ஸ் வந்திருக்கு. விச் மீன்ஸ் நிறைய இடத்துல ஏன்ற இந்த கேரக்டர் மேட்ச் ஆகுது. ஸோ லிஸ்ட்டில் எந்த இடத்துலலாம் இந்த நம்பர் வந்திருக்கோ அது எல்லாமே வர்றதுக்கு ட்ரை பண்ணோம். எரர் வந்தது மட்டும் வராமல் நம்பர் வந்ததெல்லாம் வரும். இந்த இடத்துல நான் ஒரு சில டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஏஎஸ் போடுறேன். நிறைய இடத்துல எரர் இருக்குது, ஒரு சில இடத்துல மட்டும்தான் நம்பர் இருக்குது. அப்போ நம்பர் இருக்கிற அந்த கண்டென்ட்டை மட்டும்தான் இந்த இடத்துல லிஸ்ட்டாக நம்ம கொண்டு வர போகிறோம். இன்னும் வர வைக்கல, பட் வர வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில ஃபார்முலாவை நம்ம போட போகிறோம். சர்ச்ன்ற ஃபார்முலா போட்டு நம்ம சர்ச் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், தேவையான அவுட்புட்டை இந்த இடத்துல நம்பராக ஜெனரேட் பண்ணியிருக்கோம். IsNumberன்ற ஃபார்முலாவை போட்டு நம்பர் அப்படின்னு வந்தாலே அது வேலிடான கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதெல்லாம் நம்ம ட்ரூவாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணும்போது தான் இதை வச்சு உங்களால் நிறைய கால்குலேஷன் ஈஸியாக போட முடியும், குயிக்காக ஒர்க் நடக்கும். சரி, இந்த இடத்துல எதெல்லாம் ட்ரூன்னு வந்திருக்கோ அதெல்லாம் வேலிட் கேரக்டர், அதெல்லாம் லிஸ்ட்டில் வரப்போகிற கேரக்டர். இது மட்டும் வந்தால் போதுமா? ஃபில்டர் பண்ணி எதெல்லாம் ட்ரூன்னு இருக்கோ அதை மட்டும் லிஸ்ட் பண்ணிட்டோன்னா அது அழகாக அங்கே கொண்டு போயிட முடியுன்றதுனால நான் இந்த இடத்துல ஃபில்டர்ன்ற ஃபார்முலாவை போடுறேன். ஃபில்டர்ன்ற ஃபார்முலாவில் அரேன்ற ஆர்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல உள்ள டெக்ஸ்ட்டை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கமா கொடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ இன்புட் பண்ணது அரேலையும் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல IsNumber சர்ச்ன்றது அது செகண்ட் ஆர்குமெண்ட்லேயும், அதாவது இன்க்ளூட்ன்ற ஆர்குமெண்ட்லையும் இருக்கும். லாஸ்ட்டாக ஒருவேளை இந்த இடத்துல இஃப் எம்டின்ற கான்செப்டில் நம்ம டபுள் கோட்டை போட்டு பிளாங்கான விஷயத்தை நம்ம ஹைட் பண்ணிடலாம். என்டர் பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த இடத்துல எந்த கீவேர்டு கீ பண்ணப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்த இந்த இடத்துல உள்ள செலக்டிவான அவுட்புட் மட்டும் இந்த இடத்துல ஃபில்டர் ஆகிருக்கு. பாருங்களேன், ஃபில்டர்ன்ற ஃபார்முலாக்குள்ளே IsNumberக்குள்ளே சர்ச். இந்த சர்ச் அதை வச்சு ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல உள்ள டைப் பண்ணப்பட்ட கேரக்டரை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. எஸ்ஸை மட்டும் நான் போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல நிறைய லிஸ்ட் வந்திருக்கு. இதே மாதிரி எஸ் கூட வேறு ஏதாவது கேரக்டர் நம்ம ஆட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இது ஃபில்டர் ஆகும். எஸ்ஏன்ற கான்செப்டில் 3 தான் இருக்குது. பாருங்களேன், எஸ்ஏ எங்கே இருக்குது, இதே மாதிரி எஸ்சி எங்கே இருக்குது, எஸ்சி எங்கே இருக்குன்றதுனால அதை மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கு. சரி, ஃபில்டர் பண்ண வச்சுட்டோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு டேட்டா பேஸில் இருந்து ஒரு ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணும்போது ஒரு டேஷ்போர்ட் மாதிரி ஒரு அவுட்புட் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபார்முலா போட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதை பண்ணிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல வந்துடலாம், ட்ராப்டவுனை க்ரியேட் பண்ணுற வேலையை ஆரம்பிக்க போகிறோம். இந்த இடத்துல நமக்கு என்ன வரப்போகுது, ட்ராப்டவுன் வரப்போகுது. டேட்டான்ற டேப்பில் டேட்டா டூல்ன்ற குரூப்பில் டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணுவோம். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அலோன்ற இடத்துல லிஸ்ட்டு கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் சோர்ஸை நம்ம இன்புட் பண்ணணும். சோர்ஸ் இதை டைரெக்டாக கொடுத்துடக்கூடாது, கஷ்டப்பட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அவுட்புட்டை இன்புட்டாக கொடுக்கணும். இப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் இவ்வளோ பெரிய டேட்டாவை செலக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ டேட்டாக்கு இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஆர் சின்னதாகும்னு தெரியாது. அப்போது செலக்ட் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு வந்து லிஸ்ட்டில் வர ஆரம்பிக்குன்றதுனால இதை கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக நம்ம டீல் பண்ணணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு, இது ரொம்ப முக்கியமான விஷயம், கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆஷ் அப்படின்ற இந்த சிம்பிளை கொடுங்க. ஸ்டார் ஆஷ் எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த ஆஷ் சிம்பிள். இதை கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்னா, இந்த இடத்துல ரெஃபர் பண்ண ஒரு செல் ரெஃபரன்ஸில் ஒரு வேளை டைனமிக் அரேன்ற கான்செப்ட் அப்ளை ஆகி இருந்துச்சுன்னா, இங்கே அப்ளை ஆகி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏன்னா ஃபார்முலா நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபில்டர் ஃபார்முலா. அப்படி யூஸ் பண்ணாலே அது டைனமிக் அரே கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுன்ற மாதிரி தெரியும். நம்ம கிளிக் பண்ணி என்டர் பண்ணும்போது ஒரு மாதிரி லைன்லாம் வந்துச்சு, அதெல்லாம் வந்தாலே டைனமிக் அரே கான்செப்ட் யூஸ் ஆகிருக்குன்னு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஆஸ் என்ன போட்டிங்கன்னா இந்த இடத்துல கொடுக்குற இன்புட் என்னவா இருக்குன்னா, இது எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு டேட்டாவை இது ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து புல் பண்ணோம். ஓகே பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துடலாம். ட்ராப்டவுன் வந்திருக்கு. கிளிக் பண்ணும்போது இந்த 3 நேம் மட்டும்தான் தெரியுது. விச் மீன்ஸ் இந்த இடத்துல என்ன இருக்கோ அதுதான் காமிக்குது. இது எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா இந்த லிஸ்ட்லேயும் இது எக்ஸ்பேண்ட் ஆகும்.
நான் ஈன்னு கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணும்போது எரர் அடிக்குது, ஈன்ற ஒரு கேரக்டர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். சரி, இது மாதிரியான டைமில் எரர் அடிக்கக்கூடாது, நான் கீ பண்ணுறது வரணும், கீ பண்ணது மேட்சான வரட்டும், இல்லைன்னா பிளாங்காக இருக்கட்டும், ஆர் ஏதோ ஒரு விஷயம் வரட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணும்போது என்ன பேசிக்கலி பண்ணுவீங்க? டேட்டா டேபில் போவீங்க, டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணுவீங்க. எரர் அலர்ட்ன்ற இந்த ப்ரிவென்ட் பண்ணுற மெக்கானிசத்தை, கான்செப்டை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா எரரே வராது. கீ பண்ணுறது இருந்துச்சுன்னா அதை காமிக்கும். பாருங்களேன், எவ்வளோ நேமில் ஈ இருக்குது. இதில் ஈன்னு 2 வாட்டி கீப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணும்போது 2 வாட்டி இருக்கிறது ஒரே ஒரு லைன் ஐட்டமில் மட்டும்தான் இருக்குன்றது அழகாக காமிச்சிருச்சு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், பேசிக்லி இந்த கான்செப்ட் ரொம்ப சின்னதாக சொன்னேன். சரிங்களா, இந்த இடத்துல நான் ஃபார்முலா போட்டிருக்கேன். இந்த கான்செப்டை இந்த இடத்துல கிளிக் பண்ணி காமிச்சேன். ஆனால் அந்த கிளிக் பண்ணி காமிச்சதை இந்த 2 டேபையும் யூஸ் பண்ணி அழகாக பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸலை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஃபார்முலா வச்சு நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறத நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி இந்த ட்ராப்டவுனை டெவலப் பண்ணுங்கள். ட்ராப்டவுன் டெவலப் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல லிஸ்ட் கொடுக்குற இடத்துல ஹேஷ் சைனை போட்டு தான் இந்த ரெஃபரன்ஸை ஒரே ஒரு இடத்துல கிளிக் பண்ணால் போதும். எவ்வளோ லிஸ்ட்டில் இது வந்தாலும் அது அழகாக அதை பிக் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஆஷ்ன்ற சைனை போடுறது, அதுக்கப்புறம் ஃபில்டர்ன்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப பழைய எக்ஸலில் ஒர்க் ஆகுதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்பவும் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு எக்ஸல் ஆன்லைனில் இருக்குது. ஓகேங்களா, ஃப்ரீ அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை க்ரியேட் பண்ணுறது மூலமாக லேட்டஸ்ட் எக்ஸல் ஆர் ரொம்ப லேட்டஸ்ட் வெர்ஷனை யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் உங்களால் அதை ஆன்லைனில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதில் நீங்கள் எல்லா ஃபார்முலாவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் இதெல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதவங்க அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட ஆஃபீஸ் 365 ரொம்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குன்னா இதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. டவுன்லோடபிள் எக்ஸல் ஃபைலும் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குன்றதுனால டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். See you in the next video. Thanks for watching.